இஸ்லாமிய தீவிரவாதத்தை வேறறுக்க வேண்டும் என்ற வாதம் என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரவில்லை. அது வர வேண்டும். அது வராவிட்டால் இவரும் தேச துரோகிதான். இஸ்லாமிய தீவிரவாதிகளை வேறறுக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் இதுவரை கூறவில்லை எனவும், அவ்வாறு கூறாதவரை முதல்வர் ஸ்டாலினும் ஒரு தேச துரோகிதான் என பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். பாரத தேசம் ஒட்டுமொத்தமாக எந்த மத அடிப்படையும் இல்லாமல் இந்த தேசத்திலே இந்த மண்ணிலே பிறந்திருக்கிற ஒவ்வொருவனும் பாகிஸ்தானுடைய தீவிரவாதத்தை வேறறுக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற வகையிலே தான் இன்றைக்கு பாரத நாடு முழுவதும், இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்து அமைப்புகளும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகர்களிலும் இது போன்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை இதோடு நம்முடைய சேலம் மாநகரோடு சேர்த்து 68 இடங்களிலே இது போன்ற மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இருக்கிற ஒரு வருத்தம் எல்லாம் தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சியும் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்களே என்ற வருத்தம் இருக்கிறது. தேசம் முக்கியம் என்று கருதிட வேண்டும். ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு உங்களுக்கு எந்த கொள்கை வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அந்த நாடு பெரிது என்ற உணர்வு பெற்றாக வேண்டும். அன்றைக்கு நாங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, பொதுமக்களும் அங்கே புல்வாமையில் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற முயற்சி எடுத்த போது பேனரை வைப்பதற்கு கூட காவல்துறை அனுமதிக்காமல் பேனரை எல்லாம் எடுத்து கிழித்தார்கள். இதெல்லாம் முதலமைச்சருடைய ஆணையோடு நடைபெற்றது. ஆக இதுவரை முதலமைச்சரும் மிகப்பெரிய அளவிலே கண்டிக்கவில்லை. இதோ பெத்தாம்போக்களே பேசிவிட்டு போகிறாரே தவிர இஸ்லாமிய தீவிரவாதத்தை வேறறுக்க வேண்டும் என்ற வாதம் என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரவில்லை. அது வர வேண்டும். அது வராவிட்டால் இவரும் தேச துரோகிதான். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் தேச துரோகிதான். இஸ்லாமிய தீவிரவாதம் வேறறுக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தை தமிழகத்துடைய முதலமைச்சர் வாயிலே இருந்து வந்தால்தான் அது அவர் தேசியவாதியாக ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லது அது அப்படி வரவில்லை என்றால் அவர் தேச விரோத சக்தியின் தலைவனாகவே தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றுதான் நான் என்னை போன்றவர்கள் குற்றம் சாட்டுவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.